செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தடையை மீறி குட்கா விற்பனை தொடர்பாக முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் டிஜிபி ராஜேந்திரன் உட்பட 26 மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் அந்த மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி வணிக வரித்துறை முன்னாள் இணை ஆணையர் குறிஞ்சிச்செல்வன் தாக்கல் செய்த மனுவை ஐகோர்ட் தள்ளுபடி செய்திருக்கிறது. குட்கா முறைகேடு வழக்கிலிருந்து விடுவிக்க கோரிய வணிக வரித்துறை முன்னாள் அதிகாரியின் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சுந்தரம் வழங்க கேட்கலாம். சுந்தரம், வணக்கம். இதை பற்றின மேலும் விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம் பிரியா. தமிழகத்தில் தடையை மீறி குட்கா பொருட்கள் விற்கப்பட்டது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், ரமணா, முன்னாள் டிஜிபி ராஜேந்திரன், சென்னை காவல் முன்னாள் ஆணையர் டாட் உட்பட 26 பேர் அவர்கள் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்திருந்தது. சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள எம்பி, எம்எல்ஏ அவர்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ள இந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரி குற்றம் சாட்டப்பட்டுள்ள வணிக வரித்துறை இணை ஆணையராக பதவி வைத்த CS குறிஞ்சிச்செல்வன் தனது மனுவை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்து கடந்த ஜனவரி மாதம் 30ஆம் தேதி உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து குறிஞ்சிச்செல்வன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா வழக்கு தொடர்பான சாட்சிகளின் வாக்குமூலங்களில் இருந்து மனுதாரருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் பதிவு செய்ய போதுமான ஆதாரங்கள் உள்ளதால் விடுவிக்க மறுத்து சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அந்த உத்தரவில் எந்த தவறும் இல்லை என கூறி குறிஞ்சிச்செல்வன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுந்தரம்.